இப்போது வந்து தொல்காப்பியத்தை பத்தி தவிர எதுவும் பேசுறது இல்லைங்கிற முடிவு கொண்டு அப்படி இல்லை. இது தொல்காப்பிய அமைகிறதுனால நம்ம தொல்காப்பியம் பேசுறதுக்காக ஆயிருக்கோம். அறிவியலின் முன்னோடி தொல்காப்பியம். இது முன்னாடி சொன்ன கவிதை தான், இருந்தாலும் இங்க சரியான பொருத்தமா இருக்குங்கனால இதையே மீண்டும் பதிவிடுவேன். ஆற்றங்கரை ஓரத்தில் கால் நனைத்துக் கொண்டிருந்தவன் கடலுக்குள் முத்தெடுக்க முயன்றது போன்றது நான் தொல்காப்பியத்தை தொட்டு பார்ப்பதும் தொடர்ந்து பேசுவதும். வானத்தின் உயரத்தை தொடுவதற்கு கடலின் ஆழத்தில் அடியில் கால் இடுவதற்கும் ஆசைப்பட்டவன் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் தரையில் நின்று புலம்பிக் கொண்டிருப்பவன் எப்படியோ அப்படியே நான். தொல்காப்பியம் பற்றி மிக நுணுக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக மலை அளவு குவிந்து கிடந்த தொல்காப்பியத்தை கை நிறைய அள்ளப் போனேன். கட்டை விரலும் சுட்டு விரலும் முட்டும் போது இடையில் என்ன கிட்டுமோ அதுதான் என்னால் எடுக்க முடிந்தது. ஆதி இலக்கியத்தின் மீதியே அன்னை தமிழின் நீதியே. கடைசி தமிழினம் உள்ளவரை களத்தில் நின்று நிலைக்கும் தொல்காப்பியமே. என்ன விந்தை இது! அறிவியலுக்குள்ளும் அகப்படுகிறாய், புவியலுக்குள்ளும் புலப்படுகிறாய், தமிழுக்குள் மட்டும் மிக நீளமாய் தலையிடுகிறாய். காலங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது, உன் புகழ் மட்டும் கூடிக்கொண்டே இருக்கிறது. தமிழ் என்னும் பெருவெளியில் கழிக்க முடியாத கூட்டு தொகை நீ. தமிழையும் தமிழன் மரபையும் வெள்ளத்தாலும் வெந்தளியும் நெருப்பாலும் அழிக்கவும் ஒழிக்கவும் முயன்ற போது கற்றதை எல்லாம் கற்பித்தாய், தொல்காப்பியமாய் ஒப்பித்தாய். நெருப்புக்கு நீர் ஊற்றிவிட்டு நீருக்கு நெருப்பை காட்டிவிட்டு கொதிநிலையில் இருந்ததாலோ கற்றவை யாவும் முழுமை பெற்றது, தொல்காப்பியமாய் முடிவுற்றது. எழுத்து சொல் பொருள் என்னும் அதிகாரத்தை வைத்து ஒவ்வொரு அதிகாரங்களுக்குள்ளும் 9 இயல்கள் என 27 இயல்களை வைத்தாய். அதற்குள் 1611 சூத்திரங்களை சொல்லி வைத்தாய். நீர், நிலம், காற்று, தீ, விசும்பு என்னும் ஐம்பெரும் இயற்கையின் மயக்கமே வாழ்க்கை என அறிவியலுக்கு முன் அறிவித்தவன் நீ. எழுத்துக்குள் சொல்லும் சொல்லுக்குள் பொருளும் இம்மூன்றுக்குள்ளும் அடங்குவதே மொழி என்றாய். அடங்காத எல்லாம் வெற்று ஒளி என்றாய். ஒளிதான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. மொழி என்பது மனிதர்களால் உருவானது. தமிழ் மொழி என்பது உலக மொழிகளுக்கெல்லாம் முதன்மையானது. தமிழர்கள் தமிழை வாய்மொழியாய் சொல்ல கேட்டறிந்தன. கல்வெட்டுக்களால் வரைய கண்டுணர்ந்தனர். ஓலைச் சுவடிகளின் வழியே வந்தபோதுதான் வசதியாய் இருந்தது. இடம் விட்டு இடம்பெயர்ந்து கவிபாடி உரை நிகழ்த்த. ஆனாலும் ஒரு சிக்கல், கரையான்கள் தின்று தீர்த்தன. அதை கண்டு நொந்துணர்ந்தனர். எழுத்துக்கள் எல்லாம் செப்பு பட்டயமாய் மாறியது. பிறகென்ன, வசதி படைத்தவன் மட்டும் வைத்துக் கொண்டான். அச்சில் எழுத்துக்கள் ஏறின. இங்கேதான் அறிவியலின் ஆதிக்கம் தொடங்கியது. தாள் வடிவில் நூலானது. ஏழையின் வீட்டு கதவையும் தட்டியது. காலப்போக்கில் கணினிமயமாய் ஆனது. கைபேசியின் வெளியேயும் கையுக்குள்ளும் நுழைந்தது. இப்போதும் தொல்காப்பியதே உமது அதிகாரம்தான். எழுத்து சொல் பொருள் என்று கற்காலம் தொட்டு கைபேசி காலம் வரை, ஏன் பிற்காலத்திற்கும் நீயே நிலைத்து நிற்பாய். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. மாத்திட்டீங்க. அங்க படிச்சது தானே, ஏற்கனவே படிச்சதல்ல, நல்லாவே மாத்திக்கிறீங்க. நல்லா இருக்குது, மிக சிறப்பாக இருக்கிறது. நன்றி. எங்களுடைய தொல்காப்பியத்தை பற்றி தொட்டதுக்கு உங்களுக்கு மிக மிக நன்றி. அடுத்தது மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கின்ற நம்ம முத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் ஹசன் பாபா அவர்கள். இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 விருதுகள் வாங்கியிருப்பாரு. இந்த அகவை முதிர்ந்த தமிழறிஞர் விருது வாங்கிக்கிறவங்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லியாகணும். அதாவது அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு 4000 ரூபாய் மாதந்தோறும் கொடுப்போம். இப்போ 8000 கொடுக்குறாங்க. போன 2-3 மாதத்துலேருந்து 8000 கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் இலவச பேருந்தில் நம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து எங்கெங்கே போகுதோ அங்கேயெல்லாம் இலவசமாக இவர் போய்க்கலாம். ஆனால் போகும்போது எல்லாருமே வயசானவங்க, அவங்க எதுக்கு பஸ் ஏற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வினா இவருடைய மனதில் எழுதுது. அதனால
அகவை மிகுந்த தமிழறிஞர் ஒருத்தர் போற போது அவருக்கு துணையாக ஒருத்தருக்கு இலவச பயணம் வேணும்னு கேட்டு போராடி அத்தனை தமிழ் அகத்தில் இருக்கக்கூடிய அகவை மிகுந்த தமிழறிஞர்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த ஒரு சலுகையை பெற்று தந்தவர் இவர் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு அவருடைய கவிதை வாசிக்க சொல்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ். அவையோர் அனைவருக்கும் எனது தமிழ் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். பேசுவோம். உலகில் தோன்றிய மாந்தர் இனம் முதலில் பேசியது தமிழ் மொழியே. இதற்கான சான்றுகள் பல உள்ளன என்பதே தமிழ் மொழியின் சிறப்பினுக்கு சிறப்பு. அவனியிலே 6000 மொழிகள் மக்கள் பேசி வாழ்ந்திடும். அம்மொழிகள் அனைத்திலுமே நம் தமிழ் மொழியின் தாக்கம் உண்டு. லெமுரியா கண்டம் சிதைந்த போது பெரிய தமிழீழம் சிதறியது. பெரும் பிராலயம் என்னும் அழிவால் தமிழ் இனம் சிதறி வெளியேறியது. தாம் சென்றடைந்த இடங்களிலே தம் மொழி பண்பாடு கலைகளை அங்கே நிறுவி புதிய இடங்களிலே தங்கினர். யார் என்றால் பெரும் நிலப்பரப்பாகும். ஐரோப்பிய நாடுகளிலே தம் பூர்வத்தை அடிப்படையாகவே பெயரிட்டனர். உதாரணமாக ஆஸ்திரேலியா, மலேசியா, இந்தோனேசியா இன்னும் பலவாகும். காலத்தால் உட்பட்ட இலக்கண நூல் தொல்காப்பியம் விரிவாக பகரும் உயரிய வாழ்வுக்கான நெறிமுறைகளை தமிழில் தெளிவு. எனவே தமிழர்களாகிய நாம் பிழையின்றி தமிழை பேச எழுத உயிர் மூச்சாய் வாழ்ந்து நாளும் தலை நிமிர்ந்து தரணியிலே வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி உரைத்து விடைபெறுகிறேன். இலக்கியங்களில் இருந்துதான் இலக்கணம் வருது. அப்போ அவருக்கு முன்னாடி இருந்த இலக்கியங்களில் இருக்கின்ற இலக்கணங்களை தொகுத்து வைக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த தமிழர்கள் 5 நிலங்களில் வாழ்ந்தார்கள் இல்லையா, அவருடைய வரலாற்றுகளை பொருள் இலக்கணம் என்ற ஒரு தலைப்பில் கொண்டு வர்றார். அப்போ மரபு என்றால் வழக்கம். இந்த மரபு வழக்கங்களை எல்லாம் அவர் ஒரு நூலாக தொகுத்திருக்காரு. அதை நம்ம இந்திய சமுதாயத்துல மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். வேற சொற்களை கடை வாங்கினோம்னா நம்ம மொழி சொற்கள் எல்லாம் பலம் விழுந்து போயிடும். அதனாலதான் தொல்காப்பியர் வழக்கமா என்ன சொல்லிருக்காரு, நம்ம சொற்கள் நம்ம மொழியில தான் தோன்ற வேண்டும். இப்படி கல்லில் தேய்மானம் இருக்கிற மாதிரி சொல்லில் தேய்மானம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அது தமிழ் சொற்களாக இருக்க வேண்டும்னு இந்த அவைக்கு சொல்லிட்டு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. பார்வையாளர்களும் படைக்கோள் ஆகலாம் என்ற கருத்துக்கிணங்க இங்கு வருபவர்களை எல்லாம் படைப்பாளர்கள் ஆக்குகின்ற ஐயாவுக்கு ஒரே ஒரு கருத்து. நான்மாட கூடலில் 4 கோபுரங்களில் உள்ள சிலைகளை நீங்கள் அறிவீர்கள். அப்படி சிலைகள் செய்து கொண்டிருந்த சிற்பியிடம் தலைமை சிற்பி ஒருவரிடம் வருகிறார். எல்லா சிற்பிகளும் சிற்பியை செதுக்கி வைத்து விட்டார்கள், நீ மட்டும் ஏன் சிற்பி செதுக்கிவிட்டு இப்படி கவலையாக உட்கார்ந்து இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், எல்லா சிற்பங்களையும் அவர்கள் வைத்து விட்டார்கள், என்னுடைய பங்குக்கு ஒரு சிலை மட்டும் நான் தவறாக வடித்து விட்டேன் என்றார். என்ன அப்படி என்று கேட்டபோது, ஒரு சிலையின் மூக்கு உடைந்து விட்டது என்றார். மூக்கு உடைந்து விட்டதற்காக சிலை செய்யாமல் உட்கார்ந்திருக்கலாமா? அது கிட்டத்தட்ட 150 அடி உயரத்தில் மேலே இருக்கின்ற ஒரு சிறிய சிலை. அதை யார் பார்க்க போகிறார்? அதையே கொடுத்து விடு என்றார். இல்லை இல்லை, சிற்பியாக இருப்பவன் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பார்ப்பவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சிற்பி செய்யும் சிலை அது உண்மையாக இருக்க வேண்டும், உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சரி அந்த சிலையை செய்து முடி அப்படி சொல்லிவிட்டு நகர்ந்த பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா, மறுபடியும் கல்லை எடுத்துட்டு வந்து மறுபடியும் திறந்து அதை கொண்டு போய் மேல உச்சியில கொண்டு போய் வச்சுக்கிறார். அப்பதான் அவருக்கு சிலைக்கு நாம் உயிர் கொடுத்த மாதிரி ஒரு நினைவு அவருக்கு இருந்தது, உயிரோட்டம் இருந்தது. அதை போல 247 எழுத்துகளில் மற்ற எழுத்துக்கள் பயன்படாத போதிலும் 247 எழுத்துக்களில் உயிரோட்டம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே அந்த எழுத்துக்களை எல்லாம் நாம் 247 தரம் அந்த எழுத்துக்கள் பயன்படாவிட்டாலும் நாம் இன்னமும் உயிரோட்டமாக தமிழோடு தமிழ் எழுத்துக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே குறை நிறை என்பது அவர்களுக்கு வரக்கூடாது, குறையே இருந்தாலும் அது நிறைதான் என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை சந்திக்கும் பொழுது கருத்து கோணங்களை சமர்ப்பிக்கிறேன். நன்றி.